உன் புருஷனை அரே சொன்னதுக்கே உனக்கு கோவம் பொத்திட்டு வந்துச்சுல. இங்க என் புருஷன் அடி வாங்கிட்டு நிக்கிறாரு, அப்போ எனக்கு கோவம் வராதா? கரெக்ட், நியாயம்தான். நீ நியாயமா தான் பேசுற. ஆனா உன் வீட்டுக்காரரு ஏன் அறை வாங்கினாருன்னு கொஞ்சம் யோசி. யாரால அறை வாங்கினாரு? உன்னால. நீ தான் அதுக்கு முழு காரணம் ராகினி. நீ மேனஸ் இல்லாம, சென்ஸ் இல்லாம, பிரெயின், இந்த பிரெயின் இது இல்லாம என்ன வழிய கூப்பிட்டு வம்பிழுத்த. நீ என்ன கேவலமா வேற பேசுன. அப்போ உன் கண்ணத்தை நான் தான் பழுக்க வச்சிருக்கணும். ஆனா நான் அதை பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாதான் என் கணவர் உன் வீட்டுக்காரர் கண்ணத்தை பழுக்க வச்சாரு. என்ன அஜய், இப்ப கூட பாத்துட்டு சும்மா நிக்கிற? உன்னை இவ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, அது கூட தெரியலையா? நானே இந்த வீட்டுல ஓசி சொல்லிட்டு இருக்கேன், இது தெரியாம இவ வேற. என்ன அஜய், அவ உன்னை அசிங்கப்படுத்துறது கூட தெரியலையான்னு கேக்குறேன். அல்ல மேடம், நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் அசிங்கப்படுத்துறதா தெரிஞ்சா அது உண்மையாத்தான் இருக்கும். ஆனா ரொம்ப விவரமா அஜய்க்கு கொம்பு சீவுற. ஏ காவேரி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓ மரியாதை. இப்போ நீங்க இவ்வளவு நேரம் கொந்தளிச்சது எல்லாமே மரியாதையோட தானா? என்னடி எப்ப பார்த்தாலும் என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி அப்படியே நக்கலா பேசுற? இரிட்டேட் ஆயிட்டியா? ஐயோ சூப்பர் 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 ராகினி, எனக்கு அதான் வேணும். சூப்பர் போ. என்ன வீட்டை விட்டு அனுப்புவேன்னு நீ சபதம் எல்லாம் போட்ட. பாரு, சாத்வீக முறையிலேயே உன்னை நான் இந்த வீட்டை விட்டு தெறிக்க விடுவேன். ஆனா அதே சாத்விகம் நான் இல்ல, தெரிஞ்சுக்கோ. என்னடி திரும்ப திரும்ப என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை